விஷயத்தையும் ஆழமா அலசி ஆராய போறோம். ஆமா. இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமான ஹான்சனோட பயணத்தை நம்ம பார்க்க போறோம். அவன் கத்துக்கிற ஒரு விசித்திரமான தற்காப்பு கலை, அவனுக்கு கிடைக்கிற ஒரு மர்மமான செல்லப்பிராணி, அப்புறம் ஒரு உயிர் பிழைக்கும் போராட்டம், ஒரு நம்ப முடியாத கண்டுபிடிப்புன்னு நிறைய இருக்கு. ஆமா, இது வெறும் கதை சுருக்கம் இல்ல. இந்த உலகத்துல ஆபத்துக்கும் பரிசுக்கும் என்ன தொடர்பு, இங்க உயிர் பிழைக்க என்னென்ன விதிகள் இருக்குங்கிறத நாம ஆழமா பார்க்க போறோம். சரி. சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த தற்காப்பு கலையிலேருந்து தொடங்குவோம். கோஸ்ட் ஹாண்ட். பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்கு. இது ஒரு நெருங்கிய சண்டை முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன அப்படி ஒரு சிறப்பு? இதோட சிறப்பே அதோட அணுகுமுறை தான். மத்த தற்காப்பு கலைகள் மாதிரி அடிக்கிறது, உதைக்கிறது மட்டும் இல்லாம, எதிராளியோட உடம்ப ஒரு பாம்பு மாதிரி சுத்தி அவங்களோட கை கால்களை கட்டி போட்டு அசைய விடாம பண்றது தான் இதோட நோக்கம். ஓ, அப்போ எதிராளியால தாக்கவே முடியாத ஒரு நிலைக்கு அவங்கள கொண்டு போறது. அதேதான். ஒரு நிமிஷம், இது ஒரு தற்காப்பு கலைதானே? எதிராளிய தோற்கடிக்கணும், அவ்வளவுதான். இதுல எதுக்கு ஹான்சன் இவ்வளவு யோசிக்கணும்? குறிப்பா சின்ஸ்வானுங்கிற ஒரு பொண்ணு கூட சண்டை போடும்போது ரொம்ப நெருக்கமா போனா அவ தப்பா நினைப்பாளோன்னு அவன் தயங்குறதா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீரனுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த கலைக்கு உடம்பு ரப்பர் மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும். அதிர்ஷ்டவசமா ஹான்சன் கிட்ட ஜேட் ஸ்கின் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு. அது அவனோட தோலையும் தசைகளையும் ரொம்ப நெகிழ்வுத்தன்மையோட வைக்குது. சேரும்போதுதான் அவனால இந்த கலைய செய்ய முடியுது. ஆனா இத பயன்படுத்தும் போது எதிராளியோட ரொம்ப நெருக்கமா பழக வேண்டியிருக்கும். ஓ, புரியுது புரியுது. இது வெறும் உடல் ரீதியான சண்டை இல்ல, இதுல ஒரு உளவியல் சிக்கலும் இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சண்டையில அவ்வளவு நெருக்கமா வர்றது எப்படி பார்க்கப்படும்னு அவனுக்கு ஒரு தயக்கம். இது அவனோட பலவீனத்தை காட்டல, மாறாக அவன் அந்த உலகத்தோட சமூக விதிகளை பத்தியும் யோசிக்கிறான்னு காட்டுது. அப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கையில இருந்தா மட்டும் போதாது. ஆமா, அதை எப்போ எப்படி யாருக்கு எதிரா பயன்படுத்துறோங்கிறதுல தான் உண்மையான சவால் இருக்கு. இந்த தயக்கம் எதிர்காலத்துல அவனுக்கும் சின்ஷ்வானுக்கும் மத்திய நடக்க போற ஒரு பெரிய மோதலுக்கு அடித்தளம் போடுது. அடடா, அடுத்ததா இந்த செல்ல பிராணி விஷயத்துக்கு வருவோம். 3 கண்ணு இருக்கிற பிழந்த பூனை. பேரை கேட்கும் போதே ஏதோ பயங்கரமான சக்தியோட இருக்குன்னு தோணுது. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஆமா, பெரிய ட்விஸ்ட். அவனுக்கு அந்த மிருக ஆன்மா கிடைச்சதும் அதோட வகை செல்லப்பிராணி அப்படின்னு இருக்கு. மற்ற மிருக ஆன்மாக்கள் சண்டையிடவோ வாகனமாகவோ பயன்படும். ஆனா இத வரவழைக்கும் போது அது ஒரு சின்ன அழகான, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பூனைக்குட்டியா வருது. அதாவது ஒரு போர் வீரனுக்கு ஒரு செல்ல கிளி பரிசு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பிரயோஜனமே இல்ல, அப்படித்தானே? ஏறக்குறைய அப்படிதான். மூலங்கள்ல குறிப்பிட்ட மாதிரி அது ஒரு பலவீனமான முக்கோண செதில் மிருகத்துக்கு கூட தோத்து ஓடி போயிடுது. இது ஹான்சனுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. சின்ஸ்வான் தன்னை ஏமாத்திட்டாளோன்னு கூட அவன் நினைக்கிறான். உயிர் பிழைக்கிறது மட்டுமே முக்கியமா இருக்கிற ஒரு உலகத்துல சண்டைக்கு பயன்படாத ஒரு செல்ல பிராணிக்கு என்ன மதிப்பு? அது மட்டும் இல்லையே, அதுக்கு பசி வேற எடுக்குது. இது இன்னும் விசித்திரமா இருக்கு. மத்த மிருக ஆன்மாக்களுக்கு உணவு தேவையில்லை. ஆனா இதுக்கு இவன் தனியா வேட்டையாடி இறைச்சி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், இது ஒரு சுமையா தெரியலாம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஹான்சன் ஒரு மிருகத்தை கொன்னு அதோட தோரை உரிச்சு இறைச்சிய வெட்டி அந்த பூனைக்கு ஊட்டுறான். இது அவனுக்கும் அந்த மிருக ஆன்மாவுக்கும் இடையே ஒரு உறவு உருவாக்குது. ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கும் ஒரு உயிரினத்தை பராமரிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் அதுக்கு மியாவ் அப்படின்னு செல்லமா ஒரு பேரும் வைக்கிறான். இது அவனோட குணத்துல இருக்கிற இன்னொரு பக்கத்தை காட்டுது. அப்போ இந்த பூனை ஒரு சுமையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கான்னு அவன் குழப்பத்துல இருக்கும்போதே மொத்த கவனத்தையும் சிதறடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வருது இல்லையா? ஆமா, பிரச்சனைன்னு சொன்னா சாதாரண பிரச்சனை இல்ல. லின் பைஃபங் அப்படின்னு ஒருத்தன் கிட்டத்தட்ட 100 ராட்சச மாமோ மிருகங்கள் துரத்த இவனை நோக்கி ஓடி வர்றான். அந்த மிருகங்கள் ஒவ்வொன்றும் பல டன் எடை கொண்டது. கவசம் போட்டிருந்தாலும் அதுங்க கால்ல மிதிப்பட்டா தப்பிக்கவே முடியாது. 100 மிருகங்கள் ஒன்னா துரத்தும் போது தப்பிக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம். ஆமா, இங்கதான் அவனோட புது திறமைகள் கை கொடுக்குது. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட உடல் வலிமையையும் கோஸ்ட் ஹண்ட் பயிற்சியால கிடைச்ச நெகிழ்வுத்தன்மையும் பயன்படுத்தி ஒரு கொடிய பிடிச்சு சர்னன் ஒரு உயரமான பாழை உச்சிக்கு ஏறிடுறான். அவனோட திறமைகள் வெறும் பயிற்சிக்காக இல்ல, உயிர் காக்கும் கருவிகள்னு நிரூபிக்கிற தருணம் இது. சரிதான். அவன் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அந்த லின் பைஃபெங்கையும் காப்பாத்தி மேல இழுத்து விடுறான். அப்போதான் நமக்கு லின்னோட பின்னணி தெரிய வருது. அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். ஆமா,
ஆனா இந்த உலகத்தை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு குட்டி மாமு மிருகத்தை சாப்பிடலான்னு ஆசைப்பட்டு அதோட அம்மா அப்பாவை கொன்னதால தான் இந்த மொத்த கூட்டமும் அவனை துரத்திட்டு வந்திருக்கு. அவனோட அனுபவமின்மை தான் இந்த ஆபத்துக்கு காரணம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இதுதான். ஒரு பக்கம் உயிர் பிழைக்க போராடுற யதார்த்தமான ஹான்சன், இன்னொரு பக்கம் உலகமே தெரியாத கொஞ்சம் கையாலாகாத பணக்காரன் லின். அந்த பாறை உச்சியில அவங்க 2 பேருக்கும் நடக்கிற உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஹான்சன் இந்த ஆபத்தான சூழ்நிலைய தனக்கு சாதகமா மாத்திக்கிறான். ஆமா, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல வெறும் உடல் பலம் மட்டும் உயிர் பிழைக்க போதாது. ஹான்சன் அந்த பாறை உச்சியில லின்னோட வியாபாரம் பண்றது அவனோட சண்டை திறமைக்கு நிகரான ஒரு உயிர் பிழைக்கும் உத்தி. அவன் கிட்ட இருக்கிற தண்ணீரையும் உலர்ந்த இறைச்சியும் 10,000 விலைக்கு, அதுவும் கடனுக்கு விக்கிறான். ஆபத்தை எப்படி வாய்ப்பா மாத்துறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் அவனை மத்தவங்கள விட ஒரு படி மேல வைக்குது. அவன் ஒரு போராளி மட்டுமல்ல, ஒரு புத்திசாலியான சந்தர்ப்பவாதியும் கூட. அவன் லின் பெய்ஃபெங்க ஒரு வாடிக்கையாளரா பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனோட உயிர் பிழைக்கும் உத்திகள் சண்டையோட நிக்கல, பொருளாதாரம் வரைக்கும் போகுது. இது அவனோட கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆழத்தை கொடுக்குது. ஆனா நாட்கள் போகுது, அந்த மாமு மிருகங்கள் போற மாதிரி தெரியல. அப்ப ஹான்சன் ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறான். ஆமா, சும்மா காத்திருந்து சாகறதுக்கு பதிலா வேற வழி இருக்கான்னு பார்க்க அந்த பாறையில இன்னும் மேலே ஏற முடிவு செய்றான். இங்க தான் கதையோட திருப்புமுனை ஆரம்பிக்குது. அவன் மேல போகும்போது ஒரு பெரிய பறவை கூட்ட கண்டுபிடிக்கிறான். அந்த கூட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய முட்டை இருக்கு. அத பார்த்த உடனே ஹான்சனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது ஒரு புனித ரத்த உயிரினத்தோட முட்டையா இருக்கலான்னு. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல சாதாரண பிறந்த புனித ரத்தம்னு உயிரினங்களுக்கு தரம் இருக்கு. இதுல புனித ரத்தம் தான் உச்சக்கட்ட சக்தி. அதை வேட்டையாடுறது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். ஆனா அதிலிருந்து கிடைக்கிற பலன் மிக அதிகம். அதேதான், அந்த முட்டைக்கு சொந்தமான தாய் பறவை எந்த நிமிஷத்துல வேணாலும் திரும்பி வரலாம். வந்தா ஹான்சன் அதுக்கு இரவு உணவாயிடுவான். ஆபத்து மிக மிக அதிகம். ஆனா பரிசு, அதுக்காக அவன் எந்த ஆபத்தையும் சந்திக்க தயாரா இருக்கான். அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த முட்டைய உடைக்காம அதுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு குழாய் மூலமா அதுக்குள்ள இருக்கிற திரவத்தை உறிஞ்சு குடிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு அமைப்பு செய்தி வருது. அது ஒரு புயல் பறவையின் முட்டை அப்படின்னு உறுதிப்படுத்துது. உடனே அவனுக்கு புனித ரத்த ஜீனோ புள்ளிகள் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வு இந்த உலகத்தோட அடிப்படை விதியை ரொம்ப அழகா காட்டுது. மிகப்பெரிய வெகுமதி மிகப்பெரிய ஆபத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். மாமா, மிருகங்களிடமிருந்து தப்பிச்சது ஒரு ஆபத்துனா, இந்த முட்டைய திருடுறது அதை விட பல மடங்கு பெரிய ஆபத்து. ஆமா, அவனோட திட்டமிடல் இங்கேயும் வெளிப்படுது. அவன் பேராசப்பட்டு மொத்த முட்டையும் காலி பண்ணல. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடிச்சிட்டு அந்த ஓட்டையை சேற்று வச்சு மூடிட்டு போயிடுறான். கீழே இருக்கிற லின் பேஃபெங்கிட்ட நான் தப்பிக்க வழி தேட போறேன்னு சொல்லிட்டு மேல வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட தந்திரமும் பொறுமையும் இங்க தெரியுது. கடைசியா அந்த முட்டையிலிருந்து அவனுக்கு மொத்தம் 5 புனித ரத்த ஜீனோ புள்ளிகள் கிடைக்குது. அவனோட மொத்த எண்ணிக்கை 18 உயருது. இது அவனோட உடல் வலிமையை அம்சனாக அதிகப்படுத்தும். அதே நேரத்துல லின் பேஃபெங்கோட நம்பிக்கையையும் மரியாதையையும் சம்பாதிக்கிறான். சரிதான். ஆஹா, அவனுக்கு புள்ளிகள் கிடைச்சிடுச்சு. லின் பேஃபெங் ரூபத்துல ஒரு பணக்கார நண்பனும் கிடைச்சிட்டான். கடைசியா அந்த மாமும் மிருகங்களும் போயிடுது. அவங்க பாழையிலிருந்து இறங்கிடுறாங்க. இது ஒரு முழுமையான வெற்றியை போல தெரியுது. ஆனா கதை இதோட முடியல இல்லையா? அவனோட தளமான ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டருக்கு திரும்பும்போது ஒரு திருப்பம் காத்திருக்கு. ஆமா, அங்க சின்ஸ்வான் அவனுக்காக காத்துட்டு இருக்கா. இப்போ நாம எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கலாம். இவள் தான் அவனுக்கு இந்த பயனற்ற செல்லப்பூனையை கொடுத்தவள். இவளுக்கு எதிரா கோஸ்ட் ஹேண்ட் கலையை பயன்படுத்ததான் அவன் தயங்கினான். ஓ, இப்போ அவள் ஒரு பழைய கணக்க தீர்க்க அவன் கூட சண்டை போடணும்னு நிக்கிறா. தனித்தனியா இருந்த கதையோட எல்லா பகுதிகளும் இப்போ ஒன்னா இணையுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் இப்போ புது ஜீனோ புள்ளிகளோட முன்ன விட பலசாலியா இருக்கான். கோஸ்ட் ஹேண்ட் கலையிலயும் தேர்ச்சி பெற்றிருக்கான். ஆனா அவன் எந்த மோதலை தவிர்க்க நினைச்சானோ அதுக்குள்ள நேரா போய் சிக்கிக்கிறான். அவனோட புது பலம் கிடைச்ச அடுத்த கணமே சோதனைக்குள்ளாக்கப்படுது. இது ஒரு அருமையான கதைக்களம். அவனோட புது திறன்கள் ஒரு வெளிப்புற அச்சுறுத்தலுக்கு, அதாவது மாம முருகங்களுக்கு எதிராக சோதிக்கப்பட்டுச்சு. இப்போ அதே திறன்கள் ஒரு தனிப்பட்ட சிக்கலான எதிரிக்கு, சின்ஷுவானுக்கு எதிராக சோதிக்கப்பட போகுது. அவன் எந்த பெண்ணிடம் கோஸ்ட் ஹேண்ட் கலையை பயன்படுத்த தயங்கினானோ அதே பெண்ணுக்கு எதிரா அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். கதை நம்ம ஒரு உச்சகட்டத்துல கொண்டு வந்து நிறுத்துது. ஆமா, வெறும் 5 அத்தியாயங்கள்ல என்ன ஒரு பயணம்! புது திறமைகள், மர்மமான செல்லப்பிராணிகள், உயிர் பழைக்க ஒரு தீவிரமான போராட்டம், அப்புறம் ஒரு பெரிய சூதாட்டத்துல கிடைச்ச வெற்றி. இது ஒரு முழுமையான சாகசமா இருந்துச்சு. இந்த கதை சாமர்த்தியமாக கதாபாத்திர வளர்ச்சி, உலக உருவாக்கம், செயல்பாடு
எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. ஹான்சன் வெறும் உடல் வலிமையா மட்டும் பெறல, அவன் புத்திசாலியா சந்தர்ப்பவாதியா மாறுறான். ஒரு நெருக்கடிக்கு நடுவுலையும் எப்படி கூட்டணிகளை உருவாக்கணும்னு கத்துக்கிறான். ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்த நிகழ்வுக்கு வழிவகுக்குது. எதுவுமே தேவையில்லாததா தெரியல. சரி, உங்க ஆதாரங்களின் அடிப்படையில இது நம்ம ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. அந்த செல்லப்பிராணி மிருக ஆன்மா, அதாவது மியாவ், மேலோட்டமா பார்க்கும்போது பயனற்றதா தெரிஞ்சுது. ஆனா ஹான்சன் அதுக்கு நேரம் ஒதுக்கி உணவளிச்சு அதை பராமரிச்சான். உடனடி சண்டை திறனை மட்டுமே மதிக்கிற ஒரு உலகத்துல ஆரம்பத்துல பலவீனமா தெரியிற ஒன்ன வளர்க்கறதுல வேற ஏதாவது நீண்டகால மதிப்பு இருக்க முடியுமா? ஒரு சாதாரண சண்டையிடம் மிருக ஆன்மாவால ஒருபோதும் திறக்க முடியாத எந்த மாதிரியான ஒரு ஆற்றலை அந்த பூனை எதிர்காலத்துல வெளிப்படுத்தக்கூடும்? ஒருவேளை அதோட உண்மையான மதிப்பு போர்க்களத்துல இல்லாம வேற எங்கேயாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கலாம் இல்லையா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய